ஐயா மனமேட போட சீதை செய்து யாரும் வெறி கூடாதுங்க. ஏன்னா அந்த வாய மரத்தை வச்சு கொஞ்சம் எவ்வளவு நேரம் ஆகுது. யாருன்னா ஒரு 2 பேரை கட்ட கூடாது. தமிழ்காரர் வரல புண்ணாட்ட முள்ள வரல. போறா அவன. எல்லாமே வந்துட்டாங்க. ஒண்ணு யாரும் வரணும். கல்யாணம் ஆர்வங்க. இருக்கு ஆர்வம். டேய் ஏங்க மனமேட போட்டாச்சு. மாப்ள. மாப்ளக்கா ஆடிக்கிட்டு வா. மாப்ள இட்டு வரவா. பப்ளிகா என்னடா? கூட்டடா. அண்ணா மாலை தரே கம்ப்ளீட். வழக்க மேரி நின்னுங்கறானே. செஞ்சாங்க வேலையா? யாரா? அப்படியே வந்து உட்கார்ந்தா என்னடா ஆட்டா? நாட்டு தரபதி அவரே. சிக்காதடா சின்ன பையன் மாவனே. ஆமா. உட்கார்ந்து அவர் நின்னுங்கறாரு. அப்படியே உட்கார்ந்து நின்னா நீ யாரை கேக்குற? சாரி. மாமா டேஷன் உட்கார்ந்திருக்கீங்களா? டேய் காபாட. யாரு? அறிவுல உனக்கு. எத்தனை பூமாலை? கல்யாண ஏற்பாடு அத்தனையும் தலைமுறை பூமாலை சொல்றதா பூமாலை ஞாபகம் வருது. எட்டப்போ. ஏன்டா உங்களுக்கு அவ்வளவு கோவம்? என்னங்க? ஏன் வேகமா போடுற மாளிகை? மாலை வேகமா போடுறது என்ன பண்ணுவோம் பின்ன? இல்ல எது கோவம் உனக்கு? எல்லாம் புலி மூட்டை மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க ஆளுக்கு. ஏய் ஒரு ஆள் நான் ஓடி இறங்க. அதுக்கு தானே வேலைக்காரா? என்ன வேலைக்கார? என்ன சம்பளம் வாங்கல. ஐயோ ஒரு வாங்கி பின்னால தான் கடைச்சு போடுறேன். கோவப்படாதனா. ஒரு ஆள் தான் செய்யணுமாமா? செய்ப்பா. என்னத்த? நீ நல்லா செய்யற அதனால தான் உன்னை செய்ய சொல்றாங்க. டேய் மனமேட கூட்டிட்டு வாடா. மாப்பிள வரா. எல்லாம் கிடையாது மொத்தமா வயசு ஓட்ட வண்டி. ஓட வண்டிடா. அப்பா 100 ரூபாய் சம்பளம் ஏத்தலாம்னு பார்த்தேன். குறைச்சிடுப்பா. 100 ரூபாய் சம்பளம் குறைச்சு. இல்ல 1ஆம் தேதியில இருந்து 200 ரூபாய் ஏத்துறேன். நீயா உன் சம்பளத்துலடா தருவான். ஏய் சரிங்க மன்னர் நீங்களே மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க சொல்றா. மன்னர் வாழ்க 300 ரூபாய் வாழ்க. இளவரசர் வாழ்க 400 ரூபாய். தளபதி அவர் ஒய்க ஏய் ஒரு 4 ரூபாய் சொல்றா. ஏங்க சீக்கிரம் உட்காருங்க மூத்திர நேரம் இருக்கு பேசி கால் எடுத்து வச்சு உட்காரு வலது கால்றா. வலது கால் எடுத்து வச்சு இடது கால் வச்சு மலை பெண்ணு வீட்டுக்கு ஜோடி ஓடி வந்து மேல வீர. யாரோ போடா வாடான்னு. ஆச்சரிங்க என்னாச்சு? பொண்ணுட்டாலன்னு போனா அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்காந்துக்கிறியா? ஏன்னாங்க போனா? என்ன நிலக்கு வச்சாங்களா சுத்தமத்துக்கு பாத்ரூம் போறீங்க? அவங்க போடாங்களா நீ போட மாட்டா. பொண்ணுட்டாலன்னா கழுத்து தண்ணி நேரா உள்ள போட்டா அவனு கட்டியா உட்காந்துக்கிச்சாங்க. வெளிய இருந்து கொண்டு வந்துட்டானே. குரல் குத்தாங்க. மாப்பிள்ளை நிலைமை பாரு டேய். மாப்பிள்ளை பாரு. மேம் பாத்ரூம்ல போய் பொண்ணு பார்த்துன்னு உனக்கு என்ன கோவமங்களா? ஆமாண்ணா கோச்சிக்கல. கோயிச்சிக்கினியா? ஆமா. கோயிச்சு யாருன்னா? ஆமா. விடு. வாராய கோழி வாராயோ விரலில்லை பொறுக்க வாராயோ விரலில்லை நீயும் பொறுக்கி நாறு முட்டையிடுவாயோ வாராயன் கோழி வாராயோ விரலில்லை பொறுக்க வாராயோ கல்யாணம் கர்மாந்திரம் எழவு அதை எட்டளத்து புண்ணியாதானம் நடத்து என்ன நடக்கும் போது என்ன வார்த்தை சொல்ற? பாட்டு இது என்ன பாட்டு? வரவேற்பு நமக்காரமா ஏங்க வரவேற்பு பாருங்க பாட்டு ஆமா வரவேறு பாட்டு பாரு. ஐயோ மாப்பிள்ளை பொண்ணு வந்த வாசி டேய் வந்தாச்சு சொல்லு. வந்தாச்சுமா நலங்கு வைக்கிறடா. நலங்கு வைக்கணுமா? சுமங்கலி பெண்ணு கூப்பிடு. சுமங்கலி இருந்து வாங்க ஒரு 5 பேர் வாங்க பெரியவங்க இருந்து ஒரு 3 பேர் வாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுமா? கைத்துல கவுர்ல அந்த பொண்ணு அடிச்சா ஒரு 3 பேர் இல்ல 5 பேர் 7 பேர் ஏத்து வாங்க. வாங்கம்மா எழுந்து வாங்க. எழுந்து வாங்க. வாங்கம்மா என்னம்மா கேட்க பாருங்க
பட்டுதாம்மா, ஏஞ்சி வாம்மா.
எப்படிதான் பை போட்டு நிலங்க வச்சா தட்டி தருமா எடுத்துப்பாமா இல்லையா கால மாறி வச்சு சிலிர் கட்டு வா வந்த வந்து ஆள் என்ன போய் இல்லையா நிலங்க வச்சா சிறப்பா முடிச்சுதுமா தட்டு எடு பொட்ட மொய்ய மாப்பிள்ளை சொந்தக்காரன் பொண்ணு சொந்தக்காரன் மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணு தாய் மாமா எல்லாரும் வாங்கோ 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 சேவூரை சேர்ந்த உயர் திருவாளர் மோகன் ஐயா அவர்கள் இங்கு மோகன் ஐயா அவர்களும் வில்வநாதன் ஐயா அவர்களும் இருவரும் சேர்ந்து மணமக்களை பாராட்டி ஆளுக்கு 51 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். இந்த பெண்ணுக்கு தாய் மாமன் வில்வநாதன் ஐயா அவர்களும் மோகன் ஐயா அவர்களும் 101 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். மொய்யே மொய்யே அவ்வளவுதானா? கல்யாணத்துக்கு மொய் வச்சு சாப்பிட்டு போறதுல போச்சாப்பா திருப்பி வச்சிருவோம் வாங்க பூவரசா அச்சு ஊற வைக்காத அடுப்புல தண்ணி ஊத்தி சரகு மத்தி ரூம்ல வச்சு கூட்டு யாரும் கட்டி கொடுக்காத பத்திரிக்கை வச்சு துட்டு கூட வரல பாரு மொய் உஞ்சிட்டுமா ஐயர் கண்டல வீட்டு நான் சீக்கிரம் ஐயரேன்னு போன் பண்ணி பண்ணுமா மாடு ஒண்ணு இருந்து புடிச்சு கட்டு வர போய்கிறாரு காலைல கவுத்து தூக்கி போய் கண்டல் தட்டுக்குது ஐயர் மாத்திரம் நான் சொல்லிடுறேன் எங்க அம்மா ஐயர் விட்டு வேலை செய்தாங்களா அப்பதான் நான் மறந்தனா பாத்தியா எங்க அம்மா வச்சிருந்து நீ பாத்தியா சொல்ல எங்க அம்மால வச்சிருந்தாரு கேக்குற ஐயா மாறிட்டுமா மாலை ஏடாண்டி எத்தாடி போடி ஏய் பிராமணா எல்லாம் அப்படி தண்ணி பேசுவா என்னடா ஏடாமடமா பேசிட்டு இருக்கா கழுமடா பேசிட்டு இருக்கா எப்படி ஒண்ணு வச்சு சமாளிக்கிறான் சூத்திர முட்டா கம்முனே உட்காந்துருக்காங்க பார்த்தால சார்பா முட்டா ஏய் போயா போயெல்லாம் பேசக்கூடாது யோ வாடா போடா யோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அவனே இவனே என்பதை விட சிவனே சிவனே என்று சொல்லலாம் வாமா வாமா என்பதை விட ராமா ராமான்னு சொல்லணும் எத்தனை போற நேரத்துல யாருன்னா ஒரு 4 பேர் தூக்கி போறதுக்காவது ஆள் ஒண்ணுடா ஏடா கூடமா பேசணும்னா காலில் கருவாடு தான் கட்டி விடுவா யோ ஐயா என்னடா நிலங்க வைக்கிறது யோசனை பண்ணி வந்து நீ பேசக்கூடாது கம்முன்னு உட்காரு போய் வச்சேனியா போய் வச்சா உள்ள வெந்துக்கிட்ட பாயாச தாளிக்கிறதுக்குள்ள என்ன உனக்கு அவசரம் தாலி பண்ணுங்க ரஸ்தான் தாளிப்பாங்க ரஸ்தத்தை தாளிப்பாங்களா சரி விடுவா சொல்லிட்டுமா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா மந்திரம் சொல்லுங்க சரி குருவே குருவே விண்ணப்பட்டிருக்காரா காதலிச்சு கைவிட்டவனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதவனும் ஆட்டாட்டில் 6:30 மணிக்கு நின்றா நான் 7:30 மணிக்கு வந்து நின்றவனும் இவருக்கெல்லாம் ஜாது வழி கேட்டா ஜாம்பு வேத்தன் ஓர ரயில் வச்சு 2 துண்டு ஆக்குறான்னா காலி கதவு தர அரிச்சத்திர வழி விடு ஒய்யால தூக்குறா தூக்குறா ஏய் சட்டில இருக்கறனா பழவில வச்சிட்டு இருக்கான் இந்த மந்திரம் எங்க சொல்ல வேண்டிய மந்திரம் தெரியுமா எங்க சுடுகாட்டுல அரிச்சந்திரன் கோயிலாண்ட அரிச்சந்திரன் கோயில்னு சொல்லிட்டா ஆரம்பிக்கும் போது நிறுத்தி விடுறது எவ்வளவு மந்திரம் வேஸ்டா போச்சு போ அம்மா நீ எதனா ட்ரை பண்றியாமா சரி அவ கண்காணி பார்த்தாங்கிறா என்னம்மா கம்முன்னு இருக்குமா போய் போட்டு வைக்கப்படுறல இல்லையா அவன் செட் ஆக மாட்டான் நமக்கு சரியா பார்த்து கருத்துல வேடிக்கிறேன் சூடாமணி
என்ன சொல்ற டேய்? ஆம் 5 மணிக்கெல்லாம் நாடகத்தை விட்டாய மகா அமோகத்தை வாங்கியாய மகா இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியாய மகா அவங்க பையத்துக்கு வேலை ஏறியாய மகா ஆள்காடு போய் இறங்கியாய மகா ஆளுக்கு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டாய மகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியாய மகா பஸ்டால வளர்த்துறவங்க வளர்த்தாய மகா இன்னைக்கு நாடகத்துக்கு வல்லுவம் பக்கத்துல எடப்பாளையம் நாடகத்துக்கு வந்து